அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண மாணவர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக், அதாவது நேம் ஸ்பெல்லிங்கில் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுக்கும்போது அதில் ஒரு சில மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சொல்லக்கூடிய தகவலை ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்க. நீங்கள் தெளிவாக கேட்டுட்ட பிறகு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான பதில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ சொல்லக்கூடிய தகவலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. அப்போது தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்த 2022 ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 30/6/2022 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7/7/2022 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே போல் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/8/2022. இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே போல் எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்பெக்டேஷனாக எந்த டேட்டில் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சில வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மந்தில் செகண்ட் வீக் அந்த சம்திங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே டைமில் தான் உங்களுக்கு எக்ஸாமே நடைபெறும், ஓகேங்களா? ஸோ அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த 2022 பிசி எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போது ரீசெண்டாக 15ஆம் தேதி க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னுமே ஒரு சிலர் கேட்டுருக்காங்க, ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதே போல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? பேமெண்ட் பண்ணும்போது எஸ்பிஐயோட சர்வர் ஒர்க் ஆகாதனால ஸோ பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வரை கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில டைமில் அவங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இது. ஆனால் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வுக்குமே இது வரையும் உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து ஸ்பெல்லிங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுலையும் உங்களோட 10th மார்க் ஷீட்டோ அந்த மாதிரி சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஓகே, பரவாயில்ல, சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா ரிட்டன் எக்ஸாமுக்கு, அந்த ஹால் டிக்கெட்டையும் உங்களோட ஒரிஜினல் ஒரிஜினல் ஆதார் கார்டை வந்து உங்களால் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது எதுக்காக அப்படின்னா உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்காக தான், ஓகேங்களா? ஸோ ஒரு எழுத்து மிஸ்டேக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக அது தவறுதலாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏஜ் பார் ஆகினவங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜ் கேண்டிடேட்ஸ் அவங்களாம் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே போல் இன்னொன்று சிலர் கேட்குறாங்க, என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் அப்ளிகேஷன் போடும்போது என்னால் அதை கொடுக்க முடியல. அதனால் நான் செலெக்ஷன் போகும்போது, அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு செலெக்ஷன் போகும்போது அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நான் கொடுத்த போதுமான்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்சிசியோ என்எஸ்எஸோ ஸ்போர்ட்ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஆன்லைனில் அதுக்குரிய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவீங்க, ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்தவரையும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு அந்த கோட்டாவுக்கு வந்து உங்களால் போக முடியும். நீங்கள் அப்ளை பண்ணாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் மட்டும் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, உங்களோட அதாவது பேமெண்ட் வந்து ஒரு சிலருக்கு ஆகாது இருக்கு இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதலாம். ஸோ நீங்கள் நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாத போயிடும். படிச்சுட்டே இருங்க. அட்மிட் கார்டு வந்து கண்டிப்பாக நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதிடலாம், ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து இந்த வருஷம் அந்த வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3552 வேக்கண்ட் தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கப்படுமான்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ கூட நம்மளோட சேனலில் போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த 2022 ஆண்டிற்கான 3552 காலி பணியிடங்களில் நீங்கள் ஒரு ஆளாக வந்து போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த போலீஸ் எக்ஸாம்லேயே நீங்கள் இந்த அளவுக்கு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் போட்டி இருக்கும்போது இதுலேயே நீங்கள் ஒருத்தர் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எழுதுறதுக்கே பயப்பட மாட்டீங்க, ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ குறைவான வேக்கண்ட்லேயே நம்ம ஒரு வேலை வந்துட்டோம். ஸோ அதில் நம்ம வர முடியாதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனை வரும். ஸோ நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். TNUSRB சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.